ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். காஞ்சிபுரம் ஒரு பட்டை மட்டும் தரவில்லை, இன்னொரு பட்டையும் சேர்த்தே நமக்கு தந்திருக்கிறது. சரீரத்தில் பட்டு சுற்றி கொண்டால் வெறும் பெருமைதான், ஆனால் சாரீரத்தில் பட்டு சுற்றி கொண்டால் அது மகிமை அல்லவா? அப்பேற்பட்ட பட்டுக்குரல் பாடகி அம்மையார் பட்டம்மாள். இன்னும் பட்டுப்போகாத, இதயத்தை விட்டு போகாத பட்டுக்குரல் அது. சங்கீதவாணிக்கு 2 கண்கள். அதில் ஒரு கண் MS சுப்புலட்சுமி என்றால் இன்னொரு கண் DK பட்டம்மாள். அந்த பட்டம்மாளின் தங்க பேத்தி இவர்கள். ஒரு பக்கம் குரல் வித்தை, இன்னொரு பக்கம் விரல் வித்தை. ஆம், இவரே மிருதங்க சக்கரவர்த்தி பாலக்காட்டு மணி ஐயருக்கு பேத்தியும் ஆவார். அப்படி ஒரு அற்புத இசை குடும்பத்தில் பிறந்து தனக்கென ஓர் பாணியை வகுத்து கர்நாடக இசை உலகில் நித்தியமும் முன்னணி பாடகியாக திகழும் நித்யஸ்ரீ மகாதேவனையே சாய் திவ்யானுபவத்தில் சந்தித்தும் சிந்தித்தும் சிலிர்க்க இருக்கிறோம். கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தம் இல்லாமல் போகலாம், ஆனால் காதோடு கேட்பதெல்லாம் இதயத்தில் சென்று தங்கிக் கொள்கிறது. அது பாடகி நித்யஸ்ரீ பாடினால் மட்டுமே அப்படி ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்பேற்பட்ட பாடகி பேரிறைவன் பாபா முன்னிலையில் பலமுறை பாடியிருக்கிறார். அவரது சாயி அனுபவம், குறிப்பாக இதுவரை இவர்கள் எங்குமே வெளிப்படுத்தாத பாட்டி பட்டம்மாள் சாயி அனுபவம் என இரட்டிப்பு மகிழ்வில் இதயம் சிலிர்க்க தயாராகுங்கள். இதோ. சுவாமி சொன்னார், இந்த குழந்தை நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் நேயர்களுக்கு சங்கீதத்துல திளைத்த ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப சரி. பாட்டனார் தாத்தா மிருதங்க மேதை பாலக்காடு மணியையர் அவர்கள். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. எடுத்துன்னு போகணும், திடீர்னு ஃப்ரம் நோவேர் எங்க இருந்துன்னு கேட்டா எனக்கு நிஜமா சொல்ல தெரியல. ஐயோ, எனக்கு சொல்லவே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு சுவாமி கொடுத்து, சாயி ராமா சார்வபௌமா, அது மேல எனக்கு சொல்றதுக்கு தெரியல. அங்க போயிட்டு அந்த ஒரு வைப்ரேஷன் அதை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ, அது அன்டிஸ்கிரைபபிள். படம் பார்த்த உடனே ஏனோ ஒரு அது ஈர்க்கிற மாதிரி இருந்தது. சுவாமியோட அந்த ஒரு தீக்ஷண்யம் கண்ணுல, அவருடைய ஜினாமுடி. சாய் பஜன் ஏன் தனித்துவமா விளங்குறது? ஐ மீன், இட்ஸ் a good question. உனக்கு பகவான் போட்ட பிச்சை தான் இப்ப இருக்கிற இந்த லைஃப் அப்படின்னு. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சங்கீத உலகின் தேவதையான பத்மபூஷன் திருமதி பட்டம்மாள் அவர்களின் பேத்தியும் இசை வாரிசுமான கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை ஸ்ரீ சத்யசாயி யுகத்திற்காக நேர்காணல் எடுப்பதில் மிகவும் மகிழ்கிறோம். ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரம். சாய்ராம். சங்கீத குடும்பத்தில் பிறந்த உங்கள் பரம்பரையின் இறை பக்தி எத்தகையது? உங்கள் பாட்டி அவர்களின் சாயி பக்தி பற்றி. பக்தியையே ஆதாரமா கொண்டிருக்கிற கர்நாடக சங்கீதத்துல திளைத்த ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப சரி. கர்நாடக சங்கீதத்துல சரித்திரம் படைத்தவர்களுடைய வீட்டுல பிறக்கிறதுக்கான ஒரு பாக்கியம், அனுகிரகம் எனக்கு சுவாமி கொடுத்திருக்கார். ஏன்னா என்னுடைய தந்தை வழி பாட்டி தான் கான சரஸ்வதி ஸ்ரீமதி DK பட்டம்மாள். நீங்க சொன்ன மாதிரி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். தாய் வழி பாட்டனார் தாத்தா மிருதங்க மேதை பாலக்காடு மணியையர் அவர்கள். சோ 2 ஜாம்பவான்களுடைய குடும்பத்துல பிறந்திருக்கேன். இயற்கையாவே பாட்டிக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் பேர்ல ஒரு அதீத பக்தி. எப்பவும் காமாட்சின்னு சொல்லுவா. எல்லா சுவாமி பேர்லயுமே அவ பாடுற சமயத்துல அப்படியே உருகிதான் பாடுவா. அதை பார்த்துட்டே வளர்ந்ததுனால ஒரு அந்த தெய்வீக உணர்வு அப்படின்றது ஒரு இயற்கையாவே எங்க குடும்பத்துல இருந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா
சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்தி பத்தி சொல்லணும்னா, பட்டம்மா அம்மாக்கு வந்து எஸ்பெஷலி அவர்கள் 90 வயசு வாழ்ந்தார்கள். 1919 பிறந்தவர்கள். 2009 தான் காலமானா. அந்த ஒரு கடைசி ஒரு 15-20 வருஷம் ரொம்ப வந்து அவ வந்து சுவாமிய எப்பவும் நினைச்சுட்டே இருப்பா, ஆராதிச்சுட்டே இருப்பா. என்னமோ ஒரு அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ இல்ல அவளுக்கு முன்னாடி பாடக்கூடிய சந்தர்ப்பமோ அமையல. வந்த சமயத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நேரடியா போய் பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை அம்மாக்கு. ஆனா நிறைய பேர் வீட்டுக்கு வரவாள்லாம் வந்து பட்டம்மா கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி சுவாமிக்கு எதிர நாங்க பாடினோம், உங்களை பத்தி சொன்னார். நாங்க வந்து அப்பா ரொம்ப குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவா, பாட்டியோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போய் பாடுற சமயத்துல அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் சொல்லி அமைச்சிருக்கார். இத்தனைக்கும் ஒரு 3-4 புடவையே கொடுத்து அமைச்சிருக்கார் பட்டம்மா அம்மாக்கு. அந்த புடவை எல்லாம் பொக்கிஷமா வச்சுட்டு இருந்தா. கடைசியில டிராவல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, கால் நடக்க முடியல. ஸோ ஷி வாஸ் ஆன் வீல் சேர். அப்ப அதனால பர்த்திக்கு போய் தரிசனம் பண்றதோ பார்க்க முடியாத ஒரு நிலைமை அப்படின்ட்டு மனசு ரொம்ப வேதனைப்படுவா. ஆனா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பக்தி. வியாழக்கிழமை அப்ப ராஜ் டிவில வந்து சுவாமியோட ஒரு டெலிகாஸ்ட் வரும் 1 hour. அது எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும், எவ்வளவு அலுவல்கள் கச்சேரி இருக்கு, ஏதோ ஒரு சீஃப் கெஸ்டா போகணும்னா கூட அந்த வியாழக்கிழமை 5-6 மணிக்கு அது டிவில சுவாமிய பார்த்து அந்த 1 hour யாரு விசிட்டர்ஸ் வந்தாலும் பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அப்படி நேர பார்த்துட்டு இருப்பா. சோ நானே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறமா தான் யோசிச்சு நான் இவ்வளோத்தையும் நான் நினைவு கூறுறேன். பாட்டிக்கு எப்படி சுவாமி பற்றி கேள்விப்பட்டா? யார் மூலமா அது உங்களுக்கு சொல்லியிருக்காளா, பகிர்ந்துருக்கா? நிறைய பேர் மூலமா, அதுல ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். சுவாமியோட லீலைகள் பத்தி யார்தான் கேள்விப்படாத இருப்பா சொல்லுங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபட்டு கர்நாடக சங்கீதம் பாடிட்டு இருக்கிறவான்ற போது பல சந்தர்ப்பங்கள்ல அவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள் நிறைய பாட்டி எவ்வளவோ வருஷங்களா அவரை பத்தி கேள்விப்பட்டு இருக்கா. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இதை நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. இது ஒரு சுவாமியோட 100th அவருடைய ஜெயந்தி வந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் விமரிசையா அதை பத்தியே எல்லாருமே பூரிச்சுண்டு பேசுற சமயத்துல எனக்கு இதை சொல்லணும்னு தோன்றது. அவர்களுக்கு ஒரு 88-89 வயசு. அவ தவறி போறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியில இருந்தே வந்து கொஞ்சம் தன்னை வந்து எல்லாத்துல இருந்தும் டிட்டாச் பண்ணினுட்டா பாட்டி. அதிகம் பேச மாட்டா, எல்லாமே ஒரு குவைட்டா தான் இருப்பா. அண்ட் எப்பாவது ரொம்ப ஏமாடல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசினா, எவ்வளவு நாள்மா நான் இந்த பூமியிலேயே இருந்துட்டே இருக்கிறது அப்படி சொல்லுவா. ரொம்ப விவேகி பட்டம்மா, சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் ஜூலை 16, 2009 பாட்டி தவறி போனது. ஒரு 3 மாசம் முன்னாடியிலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டானா, ரொம்ப சொல்பமா தான் பேசுவா. அப்ப ஒரு தரம் அத சொன்னது வந்து, நான் ஒரு வியாழக்கிழமை தான் என்னோட முடிவு வரப்போறது, அவர் சுவாமி தான் வந்து என்ன ஐஷன் போறாருன்னு சொல்லிட்டேன். சரி என்னமோ, ஏன் சரிம்மா அத பத்தி இப்ப பேசணுமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு எண்டை பத்தி ஒருத்தர் சொல்றச்சு என்னதுன்னுட்டு. கரெக்டா அவ தவறி போனது ஒரு வியாழக்கிழமை தான். கஷ்டம்லாம் படல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு அனாயாச மரணம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரணம் தான். மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கா அவ தவறி போயிட்டா. அதுக்கப்புறமா பெருசா அதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபேமிலியில முடிவு பண்ணிட்டோம். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா பட்டமா கடைசியா சொன்னது என்னன்னா, சுவாமி நிறைய புடவை எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த புடவை தான் எனக்கு கடைசியா என்னுடைய இறுதி பயணத்துக்கு எனக்கு கட்டணும்னு சொல்லி இருந்தா. அதனால ரெட் கலர்ல அந்த புடவையும் கட்டி தான் நாங்க வந்து அம்மாவை இது பண்ணிருந்தோம். அப்போ அதாவது அம்மா வாழ்ந்த வீடு எப்படின்னா, அங்க ஃபேனே போட முடியாது, ஒரு லோ சீலிங் என்னமோ ஒரு கான்செப்ட்ல எங்க தாத்தா அப்படிதான் ஒரு வீடு கட்டி இருந்தார்.
டேபிள் ஃபேன் தான் இருக்கும், சீலிங் ஃபேனே கிடையாது. ஏசி எல்லாம் போட்டுக்கவே மாட்டா. அவ அந்த காலத்து மனுஷா. எப்படி இருப்பான்னு நீங்க கேட்டேன்னா ஆச்சரியப்படுவேன். கிளாஸ் எல்லாம் அவர்ஸ் டுகெதர் எடுப்பா. எவ்வளோ விஐபி விசிட்டர்ஸ் வருவா. நாங்க போனாலே ஐயோ அம்மா கொசு கடிக்கிறது, ஃபேன் வேணும், டேபிள் ஃபேன் போடு அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாவே தோணினதில்லை. ஸோ அம்மா அந்த ரூம்ல தான் இருந்தா, ஒரு ஃபேன் எங்கேயுமே இல்லை. ஸோ அடுத்தது அவளுடைய இறுதி பயணத்துக்கு நாங்க எடுத்துன்னு போகணும். திடீர்னு ஃப்ரம் நோவேர், எங்க இருந்துன்னு கேட்டா எனக்கு நிஜமா சொல்ல தெரியல, ஒரு படம் அம்மா மேல வந்து விழுந்தது. அது சுவாமியோட படம். இது சத்தியமான வார்த்தை. எங்கேருந்து ஃபேனே இல்ல, அவ என்ன எப்படி விழும் அந்த சந்தர்ப்பம், அந்த மொமெண்ட். அது ஒரு கேலண்டர், அது சுவாமி படம் போட்டிருந்த கேலண்டர். அது ஏதோ ஒரு வருஷத்து கேலண்டர். அது அம்மா மேல வந்து விழுந்தது. அப்பா, அம்மா சத்தியம், பட்டம்மா அம்மா சொன்னது சத்தியம். தன் ஐஷன் போறதுக்கு சுவாமி வந்துட்டார். அதே நடந்தது. இது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். நாங்க சாதாரணமா இதை ஒரு எல்லாம் பிரஸ்ல சொல்றது கிடையாது. ஆனா இங்க நான் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி வழியாதான் உங்களுக்கு சுவாமி வந்து அறிமுகம் ஆறாரா? அது நினைவு இருக்கா? இல்ல, அதுவும் கிடையாது. எனக்கு ஒரு தனி ட்ராக் அப்படின்னு சொல்லணும். யாரும் வழியா எப்படி சுவாமி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் சுவாமியை பத்தி, அவர் வந்து ஒரு சூரியனோட வெளிச்சம் பத்தி எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம். அது நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நினைவுக்கு அப்பாற்பட்டு எனக்கு சுவாமி வந்து, நான் சுவாமியை பத்தி கேள்விப்பட்டேன். அவருடைய லீலைகள், அவருடைய மகோன்னதம் பத்தி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல, மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல்ல வச்சுக்கோங்களேன், 7-8 வயசு, விவரம் தெரியாத வயசு. அப்போ ஏதோ ஒரு வருஷம் வந்து அவர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது ஒரே கூட்டம் தெருவில். 80s இருக்குமா? ஆமா, 80s, எஸ் இருக்கலாம், ஏர்லி 80s இருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரே கூட்டம் என்னோட ஸ்கூல் வாசல்ல. அப்புறமா வந்து அப்படி போனதுக்கு அப்புறமா சொன்னா, அந்த மாதிரி யார் வீட்டுக்கோவோ இல்ல என்ன சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கோவிலுக்கோ என்னத்துக்கோ சுவாமி வந்திருக்கார். அப்பதான் அவ்வளோ ஜனங்கள். அப்ப வந்து அதுக்கு போயிட்டு வந்த என்னோட தோழி வச்சுக்கோங்களேன், சுப்ரஜான அந்த பொண்ணு பேர், அது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு வந்து எனக்கு எங்கப்பா விபூதி, இந்த விபூதி எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து சுவாமி மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்தாரோ என்னமோ, அந்த மாதிரி அந்த விபூதி எட்டு இருக்கும், அது ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா அப்படின்னு சொன்ன போது, அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓ அப்படின்னு. அதுக்கப்புறமா அவ வந்து அந்த பிக்சரை காமிச்ச பொழுது, ஆமா இவர் படம் நான் எங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேனே, நிறைய இவருடைய படம் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த உடனே ஏனோ ஒரு அது ஈர்க்கிற மாதிரி இருந்தது. சுவாமியோட அந்த ஒரு தீக்ஷண்யம் கண்ணுல, அவருடைய ஜிகாமுடி, எல்லாமே ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சுடுது. அந்த மினிட்ல இருந்து எனக்கு அப்படியே மனசுல வந்துட்டார். இவர் எனக்கு எப்பாவது பார்க்க முடியுமா அப்படின்னு மனசுல வந்து அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த ஒரு இது வர ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறமா நிறைய எங்கேயோ யாரோ ரொம்ப வந்து அவரை பத்தி, அவருடைய மகிமைகள் பத்தி எல்லாம் நிறைய சொல்ற சமயத்துல இன்னும் எனக்கு கூடுதலா மனசுக்குள்ள சீக்கிரட்டா, அதுதான் உண்மையா சொல்லணும், அது ரொம்ப வந்து சொன்னதில்ல, ஆனா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கும். மானச பக்தி. ஐயோ, இப்படி நம்ம வாழற காலத்துல இப்படி ஒரு மகானா என்னெல்லாமோ சொல்றாளே அவரை பத்தி அப்படின்னு எனக்கு போகணும்னு. அதுக்கப்புறம் நான் அது என்னமோ அது வந்து நேரல. அதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கூட அது நேரவே இல்லை. நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அதிகப்படியான ஒரு ஆசை, சுவாமி முன்னாடி போய் பாடினா எப்படி இருக்கும், நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்கே ஆசைப்பட்டோம். சுவாமி முன்னாடி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும். அதுக்கு நடுவுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சமயம் ஒரு ஹாலிடேக்கு கொடைக்கானல் போயிருந்தோம். இப்ப கொடைக்கானல்ல அவர் ஏப்ரல் மே அங்க இருப்பாரு இல்லையா, அப்போ அங்க அவர் வந்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு 15 நிமிஷத்துலதான் நாங்க தங்கி இருந்தோம். சோ நான் எப்படியோ பிடுங்கி எடுத்து நான் போய் பார்த்தே ஆகணும் சுவாமிய அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய், ஆனா தள்ளி இருந்து
சுவாமிய பார்த்து சந்தோஷமா இருந்தது. அப்பா முதல் தரம் நமக்கு அந்த ஒரு தரிசனம் அண்ட் அந்த அனுபவம் எனக்கு முதல் தரம் கிடைச்சது. அது ஐ திங்க் டு பி வெரி எக்ஸாக்ட் மஸ்ட் பி அரௌண்ட் 1991 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல 92. I was just into college அந்த மாதிரி. சோ அது ஒண்ணு ஏற்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு சுவாமி கிட்ட பாடணும், ஏதான அங்க நேரம் பாக்குற மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அண்ட் ஒரு 2 சந்தர்ப்பம் தள்ளியும் போயிடுது. ஏதோ நான் ஒரு யூஎஸ் டூர் போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது சுவாமிக்கு எதிர பாடணும்னு. அது நடக்கல. அது மாதிரி ஹைதராபாத்ல சிவம்ல சுவாமி வரார், அங்க ஒரு தரம் பாடணும்னு கூப்பிட்டு இருந்தா அதுவும் எனக்கு சரியா கை கூடல. 99ல தான் நான் முதல்ல சுவாமிக்கு எதிர பாடக்கூடிய இது கிடைச்சது. நான் அது மேல எனக்கு சொல்றதுக்கு தெரியல. அங்க போயிட்டு அந்த ஒரு வைப்ரேஷன் அதை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ அது அன்டிஸ்கிரைபபிள். சுவாமி கேட்டாரா இந்த பாட்டு பாடு மாதிரிலாம் சொல்லி அந்த அந்த மூமெண்ட்டை நீங்க கொஞ்சம் விவரிக்க முடியுமா? எப்படி இருந்தது அந்த கச்சேரி? கூட இருந்தவா ரொம்ப கூட்டம். அது சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அவருக்கு 1000 பேரும் என்னமோ பாத பூஜை பண்ற மாதிரி ஒரு இது ஃபங்க்ஷன் அது. ஸோ அது முடிஞ்சு எனக்கு கச்சேரி. பல விஐபிஸ் யாரெல்லாமோ வந்திருந்தா. சுவாமிக்கு ரொம்ப 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 ப்ரெஷர் பாவம் அவர். அதனால ஆனா கூட இருந்தவா என்ன ஆர்கனைஸ் பண்ணவா எங்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா இது அவளுடைய பல நாள் ஆசை நிறைவேறது அப்படின்னு சொன்னாராம். ஸோ நான் சொன்னேன், ஐயோ ஒண்ணு சொன்னாலும் அது சுவாமி இல்ல, அவருக்கு தெரியாதது என்ன, அவருக்கு எல்லாம் ஞானியாச்சே. அவர் சொன்னது இவளுடைய ரொம்ப நாள் பல நாள் ஆசை இது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்கூல்ல சில்ட்ரன்ட்ட சொன்னாராம். நீங்க எல்லாம் கேளுங்கோ, நாளைக்கு பாட போற அம்மாயி நல்லா பாடுவா, நீங்க கேளுங்கோ அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னார். ஆஹா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு சுவாமி அப்படி சொல்லியிருக்காரு. இந்த 2 வார்த்தை கூட இருந்த வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா சுவாமிக்கு எதிர பாடி அவர் ஒண்ணுதான் கேட்டார். நீங்க கேட்டேலே அந்த கேள்விக்கு என்ன பாடணும் என்ன சாதாரணமா சொன்னா, நிறைய தியாகராஜ் சுவாமி கிருத்தி எல்லாம் பாடுங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாய் பஜன் பாடினாலும் எல்லாம் அங்க இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் அது ரொம்ப இதுவா இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி 45 மினிட்ஸ் தான், அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா சுவாமிக்கு எதிர பாடுறதுன்றது. மீரா அப்படின்னு கேட்டார். நான் பாடுறதுக்கு நடுவில் ஸோ ஒரு மீரா பஜன் அதுக்கப்புறமா பாடினவருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரொம்ப கூட்டம் இருந்தாலும் அவர் அப்படி பக்கத்துல வந்துட்டு எனக்கு விபூதி வர வச்சு கையில கொடுத்தார். கொடுத்துட்டு என்னமோ பேசினார். ஆனா நான் இருந்த ஒரு நிலையில எக்ஸ்டசி அந்த ஒரு பரவச நிலையில தெரியல. கீழே இறங்கின உடனே என்னோட சிஸ்டர் அதுக்கப்புறமா கூட இருந்தவனா என்ன சொன்னார் சுவாமி என்ன சொன்னார் கேட்டா. நானும் அதை ரெக்கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். இல்ல அவர் என்ன சொன்னார்ன்றத நான் ஐயோ என்னமோ சொன்னாரு, ஒரு 2 சென்டென்ஸ் சொன்னாரு. என்னன்னு சொன்னார்? நல்லா பாடினு சொன்னாரா இல்ல ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னாரு? ஐயோ தெரியலையே எனக்கு. நானும் அதேதான் யோசிக்கிறேன்னு. எனக்கு அது இப்ப வரைக்கும் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மேபி ஒரு 45 செகண்ட்ஸ் அவர் பேசினது தெரியல. அதுக்கப்புறமா ஒரு 4-5 சந்தர்ப்பங்கள்ல பாடியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு தரம் பாடின பொழுது ரொம்ப ரிலாக்ஸ்டா சிரிச்சுன்னு அவ்வளோ நன்னா அன்னைக்கு அவர் அப்படி என்ஜாய் பண்ணார். நடுவிலேயே கூப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயோஜி மேனே ராமரத்னு நானு பாயு அந்த பாட்டு பாடின உடனே அப்படி கூப்பிட்டுட்டு ஒரு இந்த ரத்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரத்னம் கையில கொடுத்தார். தெலுசா மீக்கு அப்படின்னு கேட்டார். சுவாமி எனக்கு தெலுங்கு ஓரளவுக்கு நான் புரிஞ்சுப்பேன், ஆனா தயவு செஞ்சு நீங்க தமிழ்லயே பேசிடுங்க எனக்கு. அப்புறம் அவர் கேட்டார், மறந்து போயிடுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆமா சுவாமி நீங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சிரிச்சார். அதை மறக்கவே முடியாது. அந்த சமயம் அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். இன்னொரு சமயம் ஒரு நவரத்ன மாலை ஒண்ணு கொடுத்தார். நவரத்ன மாலை கொடுத்துட்டு எதுனா எந்த சில மொமெண்ட்ஸ் அப்படியே நமக்கு அப்படியே திக்குமுக்காடி விடுவோம்ல, பிரமிச்சு போறது எப்படின்னா அந்த மாலை நான் அதை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரா.
இந்த மாலையை போட்டுனதுக்கு அப்புறமா ஜடைய எடுத்து விடு அப்படின்னு சொன்னார். ஐயோ, நம்ம வீட்டுல நம்ம ஒரு தாத்தா இல்லைன்னா அவ்வளவு சுவாதீனமா எளிமையா அது சிக்க போறது, அத நீ ஜடைய எடுத்து வெளியில விடுன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு அக்கறை. அது அவர் எங்க இருக்கார்? கோடானு கோடி மக்கள் கூட இல்ல, உலகம் முழுக்க ஒரு 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 இத்தினோண்டு ஒரு ஓர பார்வை வேண்டாம்ப்பா, அவ்வளவு தூரத்துல இருந்து சுவாமியோட பார்வை கிடைச்சா போறோம்னு ஏங்குறவா இப்படி இருக்கு, எத்தனை பேர் இருக்கா? அவர் இவ்வளவு சாதாரணமா அதை சொல்லணுமா? ஐயோ, இதுக்கு மேல நான் எதுவும் ஏதாவது நான் ஆசைப்பட்டா கூட அது அது பேராசை அப்படின்னு என் மனசுக்குள்ள சொல்லிட்டு. நேர்காணல்ல சுவாமி உங்ககிட்ட பேசுனது ஏதாவது பப்ளிக்ல சொல்றதா இருந்தா சொல்லலாம். ஏதாவது நான் எப்பவுமே சுவாமி கிட்ட எப்படி இது பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணணும்னா நான் தனியா நான் ஒரு விளக்கு ஏத்திட்டு, இல்லைன்னா அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு டிராவல் சமயத்துல கூட நான் என் மனசுல பேசிப்பேன் சுவாமி கிட்ட. எதனால இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஐயோ இந்த தர்ம சங்கடம் எனக்கு என்னத்துக்கு சுவாமி இப்படி கொடுத்துருக்கேளே, ஏன் இந்த மாதிரி இருந்து நான் பண்றது சரிதானா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏதாவது ஒரு சைன் கொடுத்து எனக்கு அதுக்கு கைட் பண்ணுங்க சுவாமி என்ன, அப்படிலாம் ஏதோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் மனசுக்குள்ள. ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னா எப்படியாவது நீங்க இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க சுவாமி, இண்டிகேட் பண்ணுங்க நான் என்ன பண்றதுன்னு. ஏன் இந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி சொல்லுவேன், சம்டைம்ஸ் கோச்சுப்பேன், அந்த மாதிரி நிறைய பேசிப்பேன். அதை அவர் சொன்னார். அது என் கூட என்னோட மாமனார் மாமியார் என்னோட ஹஸ்பண்ட்லாம் இருந்தார். அப்பா அவள்கிட்ட சொன்னார், இவ டெய்லி என்கிட்ட பேசுவா தெரியுமா அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு கண்ணுல இருந்து பயங்கர ஜலம், எல்லாத்தையும் பேசுவா என்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஐயோ, அத அவர் சொல்றார் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டேன். அப்போ நான் என்னோட செகண்ட் மகளை பிரெக்னெண்டா இருந்தேன். முதல் குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 8 வருஷம் கழிச்சுதான் என்னோட முதல் பொண்ணு பிறந்தா. I had lot of miscarriages, 2 ectopic pregnancy அந்த மாதிரிலாம். சுவாமி சொன்னார், இந்த குழந்தை நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே எனக்கு கண்ணுல இருந்து ஜலமா அதுக்கும் வருஷம் ஏடுஸ்தே நெப்பு வசந்தி, அழுதேன்னா உனக்கு வலி வரும், அழாத அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ அப்படி அவர் சொன்னதுக்கு அந்த ஒரு கருணைக்கு பாத்திரமா இருந்தேன்ல, அதுவே பெரிய விஷயம். ஜெகதாரணி பூரணி நாரணியே ஜனனி ஜனனி ஜனனி. இந்த கொடைக்கானல்ல சுவாமியை தரிசனம் பண்ணேன். அதுக்கப்புறமா இது 98ல எனக்கு இப்போ அப்பதான் திருமணம் ஆயிருந்தது. ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரப்சர் ஆயிடுது. அப்போ ஒரு எமர்ஜென்சியா ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. சர்ஜரி போஸ்ட் ஆபரேட்டிவா எனக்கு ஒரு ஷாக்னால நான் என்னோட உயிருக்கே போராடுற மாதிரியான ஒரு நிலைமை. ஏஆர்டிஎஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம், லங்ல ஃப்ளூயிட் போயிடுது அப்படின்னு ஐ வாஸ் ஆன் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருந்தேன். டு த எக்ஸ்டென்ட் என்னுடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் அங்க. அப்ப தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவரோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு 95% எனக்கு ஒன்னும் திருப்பியும் நான் பிழைக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. என்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் நித்யாவை அந்த மாதிரி பாக்குறதுக்கு இல்லை, நீங்க பொழைச்சு அவளை உயிர் பிச்சு வீட்டுக்கு அஷன் வாங்குவோன்னு சொல்லிட்டா. என் சிஸ்டர் தான் கூட இருந்தா எனக்கு. அப்போ என்னோட சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லயே. என்ன பண்றது, என்னெல்லாமோ டாக்டர்ஸ் எப்படி இதை என்ன ரிவைவ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்ப திடீர்னு என்னுடைய சிஸ்டர் கூட இருக்கா இல்லையா, அவ ஒரு பயங்கரமா ஒரு வெறி ஆவேசம் வந்த மாதிரி கத்தினாலாம். போயிட்டு என்னோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, நீங்களும் என்னமோ இவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சேன், மெரிட்ல இது பண்ணேன், இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துறேன்னு சொல்றேன், என் தங்கைய நீங்க காப்பாத்துங்க முதல்ல, அந்த வேலையை பாருங்க, அது எனக்கு நான் இப்ப பெட்டரா இருக்கான்னு சொல்றத
வந்து சொன்னா போறோம், வேற எதுவும் எனக்கு நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு அவ போய் அந்த ரூம்ல ஐசியூக்கு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. அப்புறம் அப்படியே அவ தூங்கிட்டா. அப்புறமா அவ முழிச்சுன்றதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு ஒரு ஒரு இன்சைட் வந்திருக்கு. இந்த மாதிரி சுவாமி வந்து வரார். இவ பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல சுவாமி வந்து அந்த ஐசியூ உள்ள வந்துட்டு இப்படி என்னோட பெட்ட சுத்தி வந்துட்டு இப்படி நெத்தியில இப்படி கை வச்சுட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிற மாதிரி ஒரு விஷன் அவளுக்கு வந்திருக்கு. அப்பதான் அவ அது திடுக்கிட்டு கண்ணை திறந்திருக்கா. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்னோட அத்திமேர் வெளியில வந்துட்டு டாக்டர் வந்து இப்பதாம்மா ஒரு ஒரு ட்ரக் ட்ரை பண்ணும், ஸ்லோலி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த நைட்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு வந்து காத்தால வந்து நான் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்போ அவ அக்கா எப்பவுமே சொல்லுவா, அக்கா பேரு காயத்ரின்னு பேரு. அவ எனக்கு சொன்னது வந்து உன்னை காப்பாத்தினது சுவாமி தான். அவர் நான் என்னோட கண் முன்னாடி அவர் அப்படியே மெதுவா உள்ள போனார். உள்ள போயிட்டு அப்படி அந்த பெட்டை சுத்தி வந்துட்டு உன்னோட நெத்தியில இப்படி பேக் பண்ணிட்டு கவலைப்பட வேண்டாம், இனிமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இதை என்னோட அக்காவோட விஷன். ஸோ இது எப்பவுமே அவ சொல்லிகிட்டே இருப்பா, உனக்கு பகவான் போட்ட பிச்சை தான் இப்ப இருக்கிற இந்த லைஃப் அப்படின்னு. சுவாமி உங்களுக்கு பர்சனலா யாரு? அம்மாவா, அப்பாவா, தோழனா, இல்ல குரு, இல்ல கடவுளா? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். பல சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு அவதாரம் சுவாமி எடுத்திருக்கார் அப்படின்னு எனக்கு சொல்ல தோன்றது. கைய பிடிச்சுட்டே என்ன வழி நடத்துற ஒரு சக்தி சுவாமி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல நான் சொல்றேன்ல, என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கொட்டுற ஒரு ஃப்ரெண்டா தோழராவும் பார்ப்பேன். என்ன சரியான வழியில வழி நடத்துற குருநாதராவும் சுவாமியை இது பண்ணலாம். கருணை கடலா இருக்கிற சமயத்துல ஒரு அம்மாவா நான் அவரை பாக்குறேன். ஸ்ட்ரிக்டா சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வரத்துல வந்து தந்தையா பாக்குறேன். நல்ல விஷயங்களை போதனை பண்ணி வாழ்க்கைய வந்து ஒரு சரியான பாதையில கொண்டு போற ஒரு ஜெகத்குருவாவும் பாக்குறேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி. இது எல்லாமாவும் தான் இதுக்கு ஒரு தெய்வமா எப்பவுமே வந்து மனசுக்குள்ள ஆராதிக்கிற தெய்வமாவும் பாக்குறேன். கூடவே இருக்கார் சுவாமி, என்னோட ஹிருதயவாசி அப்படின்றது இன்னும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ இறை பாடல்கள் இருக்கின்றன. இதில் சாய் பஜன் எந்த வகையில் தனித்துவம் வாய்ந்ததாக நீங்கள் உணர்கிறீர்கள்? சாய் பஜன் ஏன் தனித்துவமா விளங்குறது? ஐ மீன் இட்ஸ் a good question. எனக்கு இப்படிதான் சொல்ல தோன்றது. பகவான் வந்து இந்த ரூபத்தையும் தாண்டி அவர் வந்து நமக்காக தான் அவதாரம் பண்ணி ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து நமக்கெல்லாம் வந்து பல வருஷங்கள் அவர் இருந்து அந்த காட்சி கொடுத்தார். ஆனாலும் நம்மள மாதிரி ஒரு சாமானியப்பட்ட ஜனங்களுக்கு அந்த ஒரு ரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல. ஒரு நடமாடும் தெய்வமாக சுவாமியை நம்ம பார்த்திருக்கோம், பேசிண்டு நம்மள மாதிரி இவர் வாழ்ந்திருக்காரு இல்லையா இந்த பூமிக்கு வந்துட்டு. அதை ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு தெய்வத்தின் பேர்ல இருக்கிற பாட்டு அப்படின்றதுனால இட் பிகம்ஸ் லிட்டில் மோர் க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையும் வரும், அதை திடமான மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும். அப்படி உங்களின் திடமான மனநிலைக்கும் இசை மேலான அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் காரணம் என்ன? சாய் பக்தர்களும் அந்த திடமான மனநிலை பெற என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கை அப்படின்றது இது எல்லாருக்குமே ஒரு நேர் கோடா இருக்கவே முடியாது, இல்லைன்னா ஒரு அப்வர்ட் ட்ரெண்டா மட்டுமே இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் கஷ்டங்கள், ஒரு சமாளிக்க கூடிய கஷ்டங்கள், சமாளிக்கவே முடியாத கஷ்டங்கள், அதர பாதாளத்திலேயே நம்ம போய் விழற மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் தான். இதுல வந்து நம்ம முதல்ல என்ன நினைச்சுக்கணும்னா, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை நம்ம முதல்ல எடுக்கணும். நம்ம வெளியில இருந்து பாக்குற சமயத்துல எத்தனையோ பேர், அது செலிபிரிட்டிஸோ இல்ல பெரிய செல்வந்தர்களோ, வெரி சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் த சொசைட்டி, யாரா இருந்தாலும் there is no exception. கடவுள் எல்லாரையும், கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம் தான் அப்படின்ற ஒரு உணர்வு முதல்ல நமக்கு ஏற்படணும். நான் என்னோட சின்ன மனசுல தோன்றதே இந்த இதெல்லாம் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நமக்கு ஒரு நல்லது நடக்கிற சமயத்துல அப்ப நம்ம கேட்கறதே இல்லை பகவான் கிட்ட,
எனக்கு ஏன்பா இதை கொடுத்த, ஐயோ நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது பகவானே எனக்கு போய் நீ இதை கொடுத்துருக்கேன்னு கேட்கறது இல்ல. இல்ல எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு உங்களுக்கு ஒரு அவார்டு அனௌன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற போது எனக்கு போய் அவார்டை கொடுத்துருக்கியே ஏன்னு கேட்கறது இல்ல. அதுவே நமக்கு ஒரு தீராத கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வர சமயத்துல ஏன் எனக்கு கொடுத்த நீ இத, ஏன் நான் மட்டும் நான் என்ன ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறேன்னு அப்ப மட்டும் கேக்குறோம் இல்லையா? அது சரியா? நல்லது நடக்கிற சமயத்துல குவாய்ட்டா என்னமோ வி டிசர்வ் ஆல் தட்ன்ற மாதிரி, கஷ்டமான சூழ்நிலை வர சமயத்துல மனசு வெதும்பும், மன வேதனை இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்யறது சொல்லுங்க? அப்பதான் கடவுள் கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு எழுந்துக்க கூடிய சக்தியை கொடு, நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில கீழே விழுந்தா கூட என்னை கைப்பிடிச்சு என்னை எழுந்துக்க வைடாப்பா அப்படின்னு அந்த ஒரு சரணாகதி தத்துவம் எல்லாம் அப்பதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் வாழ்க்கையில. ரொம்ப நன்னா இருக்கிற சமயத்துல ஒரு பாட்டு உண்டு, துயர் இல்லையேல் ஐயனை நினைப்பார் உண்டோ அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா நம்ம பகவானை நினைச்சுப்போமா, ஆல்வேஸ் லைங் ஆன் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்ற போது எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? பகவான் நம்மள அதை சமத்துவப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமும் கொடுக்குறாரு. ஸோ அப்பதான் நம்ம திடமா இருக்கணும், அப்பதான் அந்த விவேகம், அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமே ஸ்ரீ சத்ய சாய்பாபா என்கிற உணர்வு பூர்வமான உண்மையை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிறைய அவருடைய சரித்திரம், அந்த புஸ்தகங்கள் அவரை பத்தி எழுதினவாள்லாம் சொல்ற சமயத்துல அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய டீச்சிங்ஸும், அவர் எப்படி இந்த பூலோகத்துக்கு ஹியூமன் ரேஸ்க்கு ஒரு வாழ்ந்து காமிச்சு எல்லாருக்கும் நல்ல நெறிகளை போதனை பண்ணாரோ அதே மாதிரி அதே வரிசையில தான் நம்ம சத்ய சாய்பாபா அவரும் நம்ம பேர்ல எல்லாம் ஒரு கம்பேஷனோட இந்த பூலோகத்துல நமக்கு நம்மிடையே வாழ்ந்து நம்மள எல்லாரையும் எத்தனையோ ஜனங்களை நல்ல வழியில ஈடுபடுத்தியிருக்கார். சோ அந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அண்ட் அவரே எத்தனையோ சந்தர்ப்பத்துல அதை சொல்லியிருக்கார். அது மூலமா தான் எனக்கு அவ ரெண்டு பேரும் ஒரே ஒரு இதுல இருக்கிறவா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. சாய் பஜனில் கர்நாடக சங்கீதமும் இந்துஸ்தானி ராகமும் கலந்தே ஒலிக்கிறது. இதில் உங்களுக்கு பிடித்த வகை எது சாய் பஜன்ல? எதனால்? எல்லா வகையான சாய் பஜன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் நான் ஒரு கிருதி ஃபார்ம்ல கூட சாய் பஜனை பாடியிருக்கேன். சிந்து வகையில கூட, காவடி சிந்து டைப்ல கூட சாய் பஜன் பாடியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி இந்துஸ்தானி ராகாஸ்ல அமைஞ்சிருக்கு. நான் ஒரு 2007 or 2008 இருக்கும், அற்புதமே அப்படின்ற ஒரு CD ஃபுல்லா தமிழ்ல நிறைய சாய் பஜன்ஸ். அப்ப ரொம்ப தமிழ்ல பஜன்ஸ் கிடையாது அப்படின்றதுனால தமிழ்ல ஒரு செட் பண்ணினேன். சுவாமி கேட்டுட்டு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணார்னு அந்த ப்ரொடியூசர் ஆஃப் தி ஆல்பம் அவர் சொன்னார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. இது எல்லாமே அதுல இருக்கிற லிரிக்கல் பியூட்டி சில சமயத்துல ரொம்ப எனக்கு அப்படியே மனசுக்கு ஒரு அவேக்கனிங்கா இருக்கும். நிறைய புதுசா ஒரு தத்துவம் அப்படின்ற மாதிரி. சிலது நாமாவளியா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் அதாவது அந்த சாய் பஜன் அதுல ஒரு ஸ்வீட்னஸ், அதுல ஒரு அனுபவிப்பு, அந்த ராகம் எளிமையா எல்லாரும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. சிம்பிள் திங்ஸ் ஆர் கிரேட் மெனி டைம்ஸ். ஒரு சில நேரத்துல ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நமக்கு மனசுக்கு தொடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாய் பஜன்ல. நான் பண்ணின ஒரு ஆல்பம்ல முத்தொழில் புரியும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்தொழில் புரியும் மும்மூர்த்தி நீயே, முதலே முடிவே பரம்பொருள் நீயே, உயிர் தந்து உருவாக்கும் நான் முகன் நீயே, உயிருள்ளவரை காக்கும் திருமால் நீயே, இறுதியில் ஆட்கொள்ளும் சிவமும் நீயே, சீர்தி சாயி சத்ய சாயி பிரேம சாயி நீயே. இந்த அதோட லிரிக்ஸ் சிவரஞ்சனி, கொஞ்சம் சிவரஞ்சனியில மிக்ஸும் இருக்கு. அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்ற இந்த லிரிக்ஸ்.
உடுமலை ராகவன் அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஒரு பெரிய சாய் டிவோட்டியவர். மகா சமாதி அடைந்த பிறகும் பாபா நம் கூடவே இருக்கிறார் என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள்? கடவுள் எங்கேயும் நிறைஞ்சிருக்கார் இல்லையா? நம்ம சாக்ஷாத் பரபிரம்மமா தான் சுவாமிய பாக்குறோம். அதனால அந்த ரூபம்ன்றது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், நம்மள மாதிரி சாமானியப்பட்ட ஜனங்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கார். அவர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்ற பொழுது எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அவருடைய பிரசன்ஸ பல டிவோட்டிஸ் மூலமா எத்தனையோ மிரக்கல்ஸ் பாக்குறோமே. அவருடைய படத்துல இருந்து குங்குமம் வருது, விபூதி வருது, இதெல்லாம் சாதாரணமா நிகழுமா சொல்லுங்க? அவருடைய பிரசன்ஸ் பல விதமா அவர் காமிச்சுட்டு தான் இருக்கார். பகவான் சத்ய சாய் பாபா தனது கடைசி அவதாரமான ஸ்ரீ பிரேம சாய் பாபாவாக தனது மகா சமாதிக்கு 1 வருடம் பிறகு அவதரிப்பேன் என்று உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். அப்படி அவர் உலகில் ஒரு நாள் வெளிப்படுகிற போது நீங்கள் அவர் முன் என்ன பேசுவீர்கள்? உங்களுக்கு பிடித்த என்ன பஜன் பாடல் பாடுவீர்கள்? ஐயோ, எனக்கு சொல்லவே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு சுவாமி கொடுத்து அவர் எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போதே பேச்சு வரல. நான் என்ன பண்ணுவேனோ எனக்கு தெரியல. அவருக்கு சுவாமிக்கு பிடிச்ச பஜன் ஒண்ணு சாயி ராமா சார்த்தக நாமான்னு எப்போ நான் பாடுவேன். மேபி அதை நான் பாடுவேனா இருக்கும். சாயி ராமா சார்த்தக நாமா, சாயி ராமா சார்வபௌமா, சாயி ராமா சார்த்தக நாமா, சாயி ராமா சார்வபௌமா, சாயி ராமா சாயி ராமா சாயி. இது பாபாவின் நூற்றாண்டு. பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? எப்பவுமே சுவாமி நல்ல வழியில ஈடுபடணும், மனச சுத்தமா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். நிர்மல ஹிருதயத்துலதான் சுவாமி வசிப்பார். எப்பவுமே நம்ம மனச சுத்தமா வச்சுக்கணும். மனசுல இந்த ஆங்காரம், தீய எண்ணங்கள், ப்ரைடு, ஈகோ, அதுக்கப்புறம் பொறாமை, அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் இல்லாத நம்ம வச்சுனோம்னா ஹிருதயத்துல சுவாமி நம்மள நல்ல வழியில ஈடுபடுத்துவர். அவர் சொல்ற தத்துவங்கள்லாம் தான் லவ் ஆல், சர்வ் ஆல், மக்கள் சேவை தான் மகேஷன் சேவை அப்படின்றது, அவர் நாராயண சேவை அப்படின்ற இது மூலமா எத்தனையோ நம்மளை ஈடுபடுத்தி இருக்கார். கிரவுண்டடா இருக்கணும். அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்ததுன்னா இதைதான் உணர்த்துறது. அதனால நம்ம சுவாமியோட டிவோட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு மாறுபட்டு நடக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே, சாந்தி நிலவ வேண்டும். சௌக்கியமா கண்ணே, சௌக்கியமா கண்ணே. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பிரம்மோத்சவமே பார்த்திட அழகு, பரபிரம்மே உன்னால் பூமியும் அழகு. ஜெய் சாய்ராம்.